அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையுமுடைய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற ஒரு துயரச் சம்பவம் குறித்து உங்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த மார்ச் 16ஆம் தேதி உமர் ஃபாரூக் என்ற ஒரு தோழர் கோவையில் வெட்டி சாய்க்கப்பட்டார். அவர் திராவிட சிந்தனையாளர், இறைமறுப்பு கொள்கை உடையவர். இஸ்லாத்தை பற்றிய விமர்சனங்களே அவ்வப்போது வலைதளங்களிலே பரப்பிக் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய குடும்பத்தினர்கள் முஸ்லீம்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் முஸ்லீம்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த துயர சம்பவம் நம் அனைவரையும் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. இது குறித்து இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் கொல்லப்பட்ட உமர் ஃபாரூக்குடைய 2 குழந்தைகளுடைய கல்வி செலவை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது நமக்கு தெரிய வேண்டியது, இந்த கொலையை செய்தது யார் என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாலே எழுகிறது. இந்த கொலையை செய்ததாக 2 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் அல்லர், இஸ்லாமிய பின்னணி கொண்டவர்களும் அல்லர். அவர்கள் ஏற்கனவே குற்ற பின்னணி உடையவர்கள், காவல்துறையினால் உடைய குறிப்பிலே இருப்பவர்கள். ஆகவே அவர்கள் இவர்களை கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? அவர்களாக கொண்டார்களா, இல்லை யாராவது ஏவிடப்பட்டார்களா, அல்லது வகுப்புவாதிகள் பகையை உண்டு பண்ணுவதற்காக, முஸ்லிம்கள் மீது பழியை சுமத்துவதற்காக இந்த காரியத்தை இவர்களை விட்டு முடித்து கொண்டார்களா என்று பல்வேறு கேள்விகள் நமக்கு முன்னாலே எழுகின்றன. இந்த முடிச்சை அவிழ்க்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையை சார்ந்ததாகும். ஏற்கனவே காவல்துறை முன்னாலே பல வழக்குகள் இதுபோன்று இருக்கின்றன. மத பின்னணி கொண்டவர்கள், வகுப்புவாத சக்திகளை உடையவர்கள் பல பேர் தமிழ்நாட்டிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் மத மோதலுக்காக கொல்லப்பட்டார்களா, சொந்த காரணங்களுக்காக கொல்லப்பட்டார்களா, சொத்து தகராறு, காதல் தகராறுக்காக கொல்லப்பட்டார்களா என்ற அவிழ்ச்சி இன்று முடிக்கப்படாமலே இருக்கிறது. அதை விரைந்து அந்த வழக்குகளை வெளிக்கொண்டு வர வேண்டியதும் காவல்துறையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இன்னொரு நிகழ்வும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெட்டி சாய்க்கப்பட்ட தோழர் திராவிட கழகத்தை சார்ந்தவர், திராவிட விடுதலை கழகத்தை சார்ந்தவர். ஆகவே அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இதனால் மிகவும் மனக்கலக்கடமடைந்து, அதே சமயத்தில் அவர்கள் மிக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் வலைதளங்களிலே செய்திகளை பரப்பிய வண்ணமாக இருப்பதும் நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆக இது போன்ற ஒரு பதட்டமான சூழலில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதுவும் இந்தியா பூராவும் ஒரு வகுப்புவாத சூழ்நிலை பரவிட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், பகைமையும் வெறுப்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமது நாட்டில் பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்களை நாம் முறையாக, நிதானமாக, விவேகமாக அணுக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவசரப்பட்டு நாமும் முடிவுகளை எடுப்பதும், உணர்ச்சி வசப்பட்டு வலைதளங்களில் செய்திகளை பரப்புவதும் அது சமூக ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிப்பதாகத்தான் அமையும் என்பதை சம்பந்தப்பட்ட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது போன்ற சூழ்நிலையில் இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுதலை தருகிறது என்பதைத்தான் முதலாவதாக பார்க்க வேண்டும். முதலாவதாக இஸ்லாத்தில் கருத்து சுதந்திரம் உண்டு. அதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு விஷயம். அதை எவரும் தலையிட்டு இந்த கருத்தை தான் ஏற்க வேண்டும் என்று சொல்வதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் மறுமையில் இறைவனிடத்தில் பதில் சொல்லப் போகிறோம் தனி மனிதன் தான். ஆகவே மற்றவருடைய பொறுப்பு கருத்துக்களை சொல்வதோடு முடிந்துவிட வேண்டும். இந்த கருத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. திருக்குர்ஆன் இதை தெளிவுபட சொல்லுகிறது. 2வது அத்தியாயம் 256 வசனத்திலே, இஸ்லாமிய நெறியை மேற்கொள்வதில் எவ்வித கட்டாயமும் இல்லை, சத்தியமும் அசத்தியமும் தெளிவாக பிரித்தறிவிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறது. என்ன பொருள்? சத்தியத்தையும் சொல்லியாச்சு, அசத்தியத்தையும் சொல்லியாச்சு. இனி அவர்களுடைய பொறுப்பு, யாரும் அவர்கள் நிர்பந்திக்க கூடாது என்பது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது 18:29, இந்த திருக்குர்ஆன்
இறைவனிடமிருந்து வந்திருக்கின்ற சத்தியம், குலில் ஹக்கும் மின் ரப்பிக்கும், இது இறைவனிடமிருந்து வந்திருக்கின்ற சத்தியம், இதனை ஏற்பவர் ஏற்கட்டும், நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே செய்தியை சொல்லிடுங்க, ஏற்பதும் ஏற்காதிருப்பதும் அவரவர் இஷ்டம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறது. இன்னொரு வசனத்தில் இறைவன் நாடி இருந்தால் இந்த உலகில் உள்ள அத்தனை பேருமே இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகியிருப்பார்கள். அப்படி இருக்கையில் நபியே நீர் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா என்றொரு வசனம் 10:99. ஆகவே இறைவனுக்கு ஒன்று கஷ்டம் இல்லை, எல்லாரையும் இறை மார்க்கத்தை ஏற்க செய்வது என்பது இறைவனுக்கு கஷ்டமான செயல் அல்ல. ஆனால் அதில் என்ன நன்மை இருக்கிறது? இந்த உலகம் ஒரு பரீட்சை களம். பரீட்சையில் பாஸ் ஆவதற்கான செய்திகள் அவனுக்கு வழங்கப்பட்டு விட்டது. ஆகவே நல்ல முறையில் பரீட்சை எழுதுவதும் மோசமான முறையில் பரீட்சை எழுதுவதும் அவனவன் பொறுப்பை சார்ந்தது. ஒருவனுக்கு சுதந்திரம் அளிக்கிற போதுதான் அவனை குறித்து கேள்வி கேட்க முடியும். இப்படி செய்யலாம், இப்படியும் செய்யலாம் என்று சொல்கிற போதுதான் ஏன் இதனை செய்தா, ஏன் இதனை செய்யவில்லை என்று சொல்ல முடியும், கேட்க முடியும். அதனை விடுத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருந்தால் அவனிடத்திலே கேள்வி கேட்க முடியாது. ஆகவே இஸ்லாம் சொல்வது, எடுத்துரைப்பது உங்கள் கடமை, கணக்கு கேட்பது என்னுடைய கடமை. இன்னமா அலைக்கல் பலா அலைனல் ஹிசாப். ஆகவே இஸ்லாத்தில் எடுத்துரை என்ற ஒரு கருத்து தான் இருக்கிறதே தவிர மதம் மாற்று என்ற ஒரு கருத்து இல்லை. கன்வே என்ற கருத்து இருக்கிறது, கன்வெர்ட் என்ற கருத்து கிடையாது. ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த யாரும் யார் மீதும் எதையும் திணிக்க முடியாது. இரண்டாவது கருத்து, பார்க்க வேண்டிய கருத்து, ஒருவேளை ஒருவர் இஸ்லாத்தை தாக்கினால் அப்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுவது என்பது இது என்ன முதல் முறையா? நபிகள் நாயகம் காலம் தொடுத்து துவங்கி இன்று வரை இந்த தாக்குதல்களை நாம் சந்தித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். நபிகள் நாயகம் இதற்கு என்ன வழிகாட்டினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது 3:186 வசனத்தில், நீங்கள் இணை வைப்பவர்களாலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் அநேக வசைமொழிகளை நீங்கள் கேள்வியுறுவீர்கள். அந்த வேளையில் நீங்கள் இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் இறையச்சம் உடையவர்களாகவும் நீங்கள் பொறுமையுடையவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆக வேதனை தருகின்ற தாக்குதல்களை நீங்கள் கேட்கின்ற போது பொறுமை, இறையச்சம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறது. அடுத்தபடியாக அவ்வாறு இஸ்லாத்தை அறிவினர்கள் தாக்குகின்ற போது ஆத்திரமடையாமல் அவர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள். ஒய்தா ஹாத்தபுகமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அறிவினர்கள் நீங்கள் உரையாட நேர்ந்தால் அவர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாக, ஏன்பா அவசரம் இப்படி பதட்டப்படுற, உனக்கு அமைதி உண்டாக என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருங்கள். அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்களுடைய மதத்தை திட்டாதீர்கள். ஒலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லா, அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை திட்டாதீர்கள் என்று ஒரு கருத்தையும் சொல்லுகிறது. அத்தோடு இந்த இஸ்லாத்தை விவேகத்தை கொண்டும் அழகிய வார்த்தைகளை கொண்டும் அழையுங்கள். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்துல் ஹஸனா, நீங்கள் இறைபாதையில் மக்களை அழைப்பதாக இருந்தால் விவேகத்தின் அடிப்படையிலும் அழகிய வார்த்தைகளின் அடிப்படையிலும் நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறது. பெருமானார் காலத்தில் பெருமானார் கேள்வியுறாத வசைமொழிகளா? அவரை பொய்யர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள். இந்த குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்திருப்பதாக இவர் பொய் சொல்லுகிறார், இவரே எழுதி வைத்துக் கொண்டு, அல்லது யாரோ இவருக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிய போது குர்ஆன் என்ன சொல்லியது? அப்படி என்றால் இதை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். இதை போன்ற இலக்கிய நயமிக்க, கருத்தாளமிக்க, தத்துவமிக்க ஒரு குர்ஆன் நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். இப்படித்தான் அதற்கு சவாலுக்கு பதிலளிக்கப்பட்டது. இஸ்லாத்தை கவிதைகளால் அவர்கள் தாக்கிய போது, வசை கவிதைகளால் தாக்கிய போது நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள்? தனது அணியிலே இருந்த கவிஞர்கள், அந்த கவிஞர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் கவிதைக்கு கவிதையால் பதிலளியுங்கள் என்று சொன்னார்கள் பார்க்கிறோம். இதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். இப்படி சொல்லுகிற போது சில தீவிரமான சிந்தனை உடையவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். காப் பின் அஷ்ரப் என்று ஒருவன் இருந்தான். அவன் இஸ்லாத்தை தாக்கி கவிதைகள் பாடினான். நபிகள் நாயகம் அவனை கொலை செய்யும்படியாக உத்தரவிட்டார்கள். இதை ஆதாரமாக காட்டி இதுபோன்று இஸ்லாத்தை தாக்குபவர்களை கொலை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது என்று வாதிடுகிறார்கள். இவர்கள் அந்த சம்பவத்தினுடைய முழு பரிமாணத்தையும் பார்க்கவில்லை. அவன் யார்?
அவன் பனு நுவாயிர் என்று சொல்லக்கூடிய யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த கோத்திரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சமாதான உடன்படிக்கை இருக்கிறது. அப்படி சமாதான உடன்படிக்கையை கையெழுத்து விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு எதிராக வசை பாடினான், பெருமானாரை எதிர்த்து வசை பாடினான், முஸ்லிம் பெண்களை ஆபாசமாக அவன் கொச்சைப்படுத்தி கவிதைகள் பாடினான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதான உடன்படிக்கையை மீறி மக்காவிற்கு சென்று குறைஷிகளை தூண்டிவிட்டு இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்தான். நபிகள் நாயகத்தை கொலை செய்யவும் திட்டமிட்டான். அவன் இத்தனை குற்றங்கள் அவனுக்கு பின்னால் இருக்க, வெறும் கவிதை பாடியதற்காக அல்ல. ஆகவே இவன் வருவது ஒரு தேச விரோத குற்ற சட்டத்தின் கீழ், செடிஷன் ஆக்ட் என்று சொல்லுகிறோமே இன்றைய காலகட்டத்தில், அந்த சட்டத்திற்கு கீழ் அவன் வருகிறான். ஆகவே அதற்காகத்தான் பெருமானார் அவருக்கு தண்டனை கொடுத்தார்களே தவிர வெறும் இஸ்லாத்தை எதிர்த்து விமர்சனம் செய்வதற்காக அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கஅப் பின் அஷ்ரஃபுடைய வரலாற்றை நம்முடைய தோழர்கள் முழுமையாக படிக்க வேண்டும். இது குறித்து இஸ்லாமிய அறிஞர்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களை படிக்க வேண்டும். மேலோட்டமாக சில செய்திகளை படித்துவிட்டு தங்களுடைய தவறான செய்திகளுக்கு இதை ஆதாரமாக கொள்ளக்கூடாது என்பதை நாம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களை கொலை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது, முர்த்தத்தாகி போனவர்கள் என்ற ஒரு வாதமும் முஸ்லிம்கள் மத்தியிலே சொல்லப்படுகிறது. இது இஸ்லாத்தினுடைய சுதந்திர கருத்துக்கே மாற்றமானது. இஸ்லாம் மேற்கூறிய முன்னர் சொன்ன வசனத்தில் பார்த்தோம், இஸ்லாமிய நெறியை மேற்கொள்வதில் எவ்வித கட்டாயமும் இல்லை என்று கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசிவிட்டு உள்ளே நுழைந்த பிறகு அவன் வெளியேறினான், அவனை கொலை செய்யலாம் என்றால் கருத்து சுதந்திரத்துக்கு அது எதிரான கருத்தல்லவா அது? அப்படியும் பேசிவிட்டு இப்படியும் பேசினால் இப்படி சரி? இதற்கான சான்றுகள் ஏதேனும் உண்டா? குர்ஆனில 13 வசனங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெளியேறிய முர்த்தத்துகளை பற்றிய 13 வசனங்கள் இருக்கின்றன. இந்த 13 வசனங்கள் எங்குமே இவ்வாறு வெளியேறியவர்களை கொலை செய்யுங்கள் என்ற எந்த உத்தரவும் இல்லை. அவர்கள் பாவிகள், நரகவாசிகள், வேதனைக்குரியவர்கள், வேதனைப்படுத்தப்படுவார்கள் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர வேறு எந்த கருத்தும் இல்லை. பெருமானார் காலத்தில் யாராவது இஸ்லாத்தை சேர்ந்து பின்னர் வெளியேறியவர்களை பெருமானார் கொலை செய்தார்களா, மரண தண்டனை கொடுத்தார்களா, அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா என்றால் அதுவும் இல்லை. ஒரு காட்டுப்புற கிராமப்புறவாசி பெருமானிடத்திலே வருகிறார், நான் இஸ்லாத்தில் சேர்ந்து கொள்வதாக உங்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தேன், அந்த வாக்குறுதியை தயவு செய்து என்னிடத்திலே திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். பெருமானார் மறுத்தார்கள். 2வது நாள் வந்தார், 3வது நாள் வந்தார், சரி என்று ஒத்துக்கொண்டார்களே தவிர இவர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு வெளியே போயிட்டாருப்பா, இவர் மரண தண்டனை கொடுங்கள் என்று அவருக்கு சொல்லவில்லை. சில யூதர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். இதை குர்ஆனுடைய வசனம் 3வது அத்தியாயம் 73-73 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் முற்பகலில் இஸ்லாத்தை ஏற்று பிற்பகலில் இஸ்லாத்தை நிராகரித்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் மீதும் பெருமானார் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னால், ஒன்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காரணத்திற்காக மட்டுமல்லாமல் அத்தோடு கொலை கொள்ளை வழிப்பறியில் ஈடுபட்டார்கள், ஆர்ம்ஸ் ராபரி என்று சொல்கிறோமே, ஆயுதம் தாங்கிய கொள்ளை, இவர்கள் மீது மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அத்தோடு நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல இஸ்லாத்திற்கு எதிராக கலகம் புரிகிற போது, இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்கின்ற போதுதான் இப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொள்வோம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களை கொலை செய்யலாம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுபவர்கள் யார்? ஒரு அரசு தான் செய்ய வேண்டும். ஒரு அரசாங்கத்திற்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. உரிய விசாரணைக்கு பிறகு, நீதி விசாரணைக்கு பிறகுதான் ஒரு அரசு தான் செய்ய முடியுமே தவிர தனி மனிதர்கள் செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படி அவரவர்கள் தங்கள் சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பேசினார்கள், நாங்கள் இவர்களை மரண தண்டனை கொடுப்போம் என்று சொல்ல ஆரம்பித்தால் நாட்டில் சட்டம், அமைதி, நீதி, ஒழுங்கு இவையெல்லாம் இருக்குமா? காவல்துறை, நீதித்துறை எல்லாம் தேவையா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே எந்த தனி மனிதனுக்கும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த தனி மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டும். ஒன்று நம்மை தாக்க வந்தான், அந்த சமயத்தில் நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக நாம் அவனை தாக்குகிறோம், அதன் காரணமாக அவன் இறந்து விடுகிறான் என்பதை தவிர இது இஸ்லாமிய சட்டம் அல்ல. உலகில் உள்ள எல்லா நாடுகளுடைய சட்டங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு முறை இது. இதை தவிர வேறு எந்த வகையிலும் எந்த தனி மனிதனுக்கும் இன்னொருடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. அவர்கள் குற்றவாளிகள், இம்மையிலும் குற்றவாளிகள், மறுமையிலும் குற்றவாளிகள்.
என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் சொல்ல வேண்டிய கருத்து, கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டும். கருத்தாயுதத்தை விட ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? அறிவை அறிவால் சந்தியுங்கள், புத்தியை புத்தியால் சந்தியுங்கள். ஏன் கத்தியால் சந்திக்கிறீர்கள்? அப்படி என்றால் இஸ்லாத்தில் அதற்கு சொல்வதற்கு இஸ்லாத்தில் ஒன்றுமே இல்லையா? இஸ்லாம் என்ன அவ்வளவு பலவீனமான மார்க்கமா? அது அவர்கள் சொல்லுகின்ற எதிர்கருத்துக்களுக்கு பதில் சொல்வதற்கு நம்மிடத்தில் கருத்துக்களே இல்லையா? ஒரு மதம் அதனுடைய கொள்கை பலத்தின் மீது நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான மதம். ஒரு தாக்குதல், எதிரி தாக்குதல் தொடுக்கிறான் என்பதற்காக ஒருவன் சலனமடைகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த கொள்கையை பற்றியே தெரியலன்னு அர்த்தம். ஆகவே கருத்துக்களை நாம் கருத்துக்களால் சந்திக்க வேண்டுமே தவிர இது போன்ற வன்முறைகளில் சந்திப்பை நாம் தவிர்த்து விட வேண்டும். அடுத்து இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும். இவ்வாறு உணர்ச்சி வசப்படுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை கொண்டு வருகிறோம், முஸ்லிம் சமுதாயத்திற்கு கெட்ட பெயரை கொண்டு வருகிறோம். என்ன கெட்ட பெயர்? இஸ்லாம் ஒரு சகிப்புத்தன்மையற்ற மார்க்கம், மாற்று கருத்துக்களை ஏற்றாத மார்க்கம், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதம், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயம், எதற்கும் உணர்ச்சி வசப்படுகின்ற சமுதாயம் என்ற ஒரு அவப்பெயரை நீங்கள் சுமக்க வேண்டும். இது இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் நன்மை சேர்க்கவில்லை, இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரைத்தான் தேடித்தருகிறது என்பதனை இந்த வன்முறையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இதன் மூலமாக சமூகத்தில் பகை உண்டாகிறது, நல்லிணக்கம் குலைகிறது. என்னப்பா இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறாங்க, தங்கள் மதத்தை தாக்கிட்டா இவங்க கோவப்படுறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவைகள் நன்மைகளை விளைவிப்பதற்கு பதிலாக தீமைகளைத்தான் விளைவிக்கின்றன என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் ஒரு வகையில் வகுப்புவாத சக்திகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் ஒரு வகையில் துணை புரிகிறோம். அவர்கள் இதைத்தான் உலகத்தில் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாம் தாக்கப்பட வேண்டும், முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும், தவறுகளை செய்ய வேண்டும், அதன் மூலமாக சமுதாயத்தில் கெட்ட பேர் வர வேண்டும், சமூகங்களுக்கு நல்லிணக்கம் குலைய வேண்டும். இதைத்தானே இந்த பாசிஸ்டுகள் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். அதை நீங்கள் கச்சிதமாக செய்து கொடுக்கிறீர்கள். இதனையும் சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே நல்லுறவு கொண்டிருக்கின்ற அமைப்புகள், இப்போது பெரியாரிஸ்டுகள், மார்க்சிசவாதிகள், மதசார்பற்றவாதிகள், மத நல்லிணக்கவாதிகள் அல்லது எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய சகோதரர்கள், பெரியவர்கள், இவர்களுடைய நட்பையும் இவர்களுடைய ஆதரவையும் இதன் மூலமாக நாம் இழக்கிறோம். இது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதனையும் நாம் இங்கே மனதிலே கொள்ள வேண்டும். ஆக இப்படி பல பாதிப்புகள் இதன் மூலமாக நமக்கு விளைகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு நாம் இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் சில கருத்துக்களை நாம் சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் இவர் கொல்லப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லா முஸ்லிம் அமைப்புகளும் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பு அவருடைய அந்த குழந்தைகள், அவருடைய கொல்லப்பட்டவருடைய குழந்தைகளுக்கான கல்வி செலவை ஏற்க முன் வந்திருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த கோர சம்பவத்தை, இந்த துயர சம்பவத்தை ஆதரிக்கவில்லை, இந்த வன்முறையை ஆதரிக்கவில்லை என்பதனை நம்முடைய திராவிட இயக்க தோழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொது நீரோட்டத்தில் இருக்கின்ற அமைப்புகள், மெயின் ஸ்ட்ரீம் என்று சொல்கிறோமே, பொது நீரோட்டத்தில் இருக்கின்ற எந்த அமைப்பும் இந்த துயர சம்பவத்தை, இந்த வன்முறையை ஆதரிக்கவில்லை. ஏதோ ஒரு பிரிஞ்சு குரூப் என்று சொல்வார்களே, எல்லா சமுதாயங்களும் சில தீவிரவாத அமைப்பு சிந்தனையோடு இருப்பார்கள். இது எந்த சமுதாயமும் எந்த மதமும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர்கள் சமுதாயத்தோடு ஒட்டாதவர்கள், அவர்கள் சமுதாயத்திற்குள்ளே பிழையை உண்டு பண்ணுபவர்கள், ஒரு சமுதாயத்திற்குள்ளே பிளவு உண்டு பண்ணுபவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சொல்கின்ற கருத்தை நீங்கள் ஏன் பொருட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? முஸ்லிமுடைய தலைவர்கள், முஸ்லிம் அமைப்புகள் என்ன சொல்லுகின்றன என்பதை பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சில தீவிர சிந்தனை உடையவர்கள் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முற்படுவது எந்த வகையிலும் உங்களுக்கு சரியல்ல. இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்த போது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முஸ்லிம்களிலே உள்ள பெரிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். என்ன இப்படி நடந்திருக்கிறதா, இதற்கு உங்களுடைய எதிர்வினை என்ன செய்ய போகிறீர்கள், இதை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் வலைதளங்களிலே தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய திராவிட இயக்க தோழர்கள் அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக அலட்டிக் கொள்ளாமல் மிக உணர்ச்சி வசப்பட்டு செய்திகளை அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டது என்பது நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இருப்பினும் இப்போது
அந்த நிலை கொஞ்சம் மாற்றப்பட்டு நம்முடைய கருத்துக்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு, இது எல்லா முஸ்லிம்களுடைய கருத்தும் இதுவல்ல, முஸ்லிம்கள் வன்முறையை ஆதரிப்பவல்ல என்ற கருத்து அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கோவையில் நடைபெற்ற இந்த சம்பவம் இருக்கிறதே மிகவும் வருத்தத்துக்குரிய சம்பவம். இது மிகவும் கண்டிக்க தகுந்தது. ஆகவே இவர்களை கொலை செய்தவர்கள் யார் என்பதனை மிக விரைவாக கண்டுபிடித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அவர்கள் விரைந்து இதனை செயலாற்ற வேண்டும். அடுத்தபடியாக கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டுமே தவிர கருத்துக்கு வன்முறையில் ஈடுபடுவது எந்த வகையிலும் சரியல்ல. ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது. தமிழ்நாடு நீண்ட நெடுங்காலமாக ஒரு அமைதி பூங்காவாகவே இருந்து வருகிறது. இது இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம். ஆகவே இந்தியாவே தமிழர்களிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் கலாச்சாரத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தமிழர்கள் ஏன் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார் என்பதனை அவர்கள் வடநாட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் என்றும் போல ஒற்றுமையாக இருந்து இந்த ஒற்றுமை கலாச்சாரத்தை இறுதி வரை காப்பாற்ற வேண்டுமே தவிர வடநாட்டில் நிலவுகின்ற அந்த வகுப்புவாத கலாச்சாரத்தை நாம் இங்கே இறக்குமதி செய்துவிடக்கூடாது. தமிழகம் என்றும் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு நாமும் முயல வேண்டும். இறைவனும் அதற்கு அருள் புரிவானாக.